தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளருடன் ஆலோசனை மேற்கொள்வதற்காக பனையூர் அலுவலகத்திற்கு விஜய் வந்துள்ளார். வேட்பாளர்களுக்கு முக்கிய 3 உத்தரவுகள் போட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தல் கடந்த ஏப்ரல் 23 நடைபெற்று முடிந்தது. அதன் வாக்கு எண்ணிக்கை மே 4 நடைபெற உள்ளது. தேர்தல் முடிவற்ற மறுநாளே மண்டல வாரியாக தேர்தலில் எதிர்கொண்ட சவால்களை குறித்து விஜய் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து பல ஆன்மீக தலங்களுக்கு சென்று வந்த விஜய் இன்று பனையூரில் வேட்பாளருடன் ஆலோசனை மேற்கொள்ள வருகிறார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 231 வேட்பாளர் விஜய் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற என்று பல தவறுகள் நடைபெறும், அதை கவனத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும், அதே போல் வெற்றி வாய்ப்பு நமக்கு சாதகமாக இருப்பதால் நிர்வாகிகள் வேட்பாளர்கள் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவும், அதே போல் வெற்றி வாய்ப்பு உறுதி செய்த பிறகு கொண்டாட்டங்களை குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே போல் தேர்தலில் வாக்குச்சாவடிகள் பதிவான எண்ணிக்கை கொண்ட 70C படிவத்தை தலைமை அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டிய அறிவுறுத்தலில் அந்த படிவங்களுடன் வேட்பாளர்கள் தற்போது அலுவலகத்தில் வந்துள்ளனர். விஜய் தலைமையில் ஆலோசனை கூட்டம் தற்போது பனையூர் அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி குமார். சென்னை பனையூரில் தாவேக வேட்பாளர்களுடன் தாவேக தலைவர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் குமார்.